தமிழ் சினிமாவில் ஒரு செம்ம சீட்டே த்ரில்லர் மூவி வந்துருங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்த்து வருமா படத்தோட நேம் டிஎன்ஏங்க. நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் இந்த படத்துக்கு போனேன். உண்மையாலுமே வேற லெவலுங்க. நான் ஒரு ஒன் வேர்டு மட்டும் சொல்லிக்கிறேன், இது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அங்கேருந்து 2 மணி நேரம் சரசரன்னு செம்ம த்ரில்லிங்காக போச்சுங்க. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ஐட்டம் சாங் இருக்கும், அதை மட்டும் தூக்கி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் வேற லெவலில் இருந்திருக்கும். மற்றபடி படத்தில் எந்த ஒரு லேகும் இல்லைங்க. அப்படியே கரெக்டாக வச்சிருக்காரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷ் தாங்க. ஸ்கிரீன் பிளே அண்ட் ரைட்டிங் தரமா இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நீங்க படத்தை பாருங்க, நல்லா இல்லைன்னா என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஆனா நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா மலையாளத்துல தான் நம்ம நிறைய நல்ல படம் வரலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். பட் தமிழ் சினிமால ஒரு சூப்பரான ரைட்டிங்கோட ஒரு மூவி வந்திருக்கு. அதுவும் அதர்வா கரியர்ல ஒரு பெஸ்ட் மூவிங்க. அதுவும் இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, அவங்கள தவிர இந்த கேரக்டர் வேற யாருக்குமே செட் ஆயிருக்காதுங்க. அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க. என்னோட ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 4.7 தரங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த படத்தை போய் இப்பயே பார்க்க சொல்லுங்க. நான் ஓவரா பில்டப் கொடுக்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாங்க.